லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 105 ஆம்ஸ் ACS 8810 ஆம்ஸ் வந்து 105 ஆம்ஸ் டிரைவ் வந்து ரெக்டிஃபயர் சைடு வந்து இன்புட் டெர்மினல் வந்து மெல்ட் ஆகி டிசி பஸ் வந்து கட் ஆயிடுச்சு. நம்ம அதை கழட்டி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த டிரைவ் வந்து வாரண்டி பீரியட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அதை டேரெக்டாக ஸ்பேர்ஸ் வந்து எவிடியில் டீலர் மூலமாக சப்ளையர்லேயே நம்ம டேரெக்டாக கிளைம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா சப்போர்ட் பேக்கேஜ் எடுத்து அனுப்பணும், பேராமீட்டர் பேக்கப் எடுத்து அனுப்பணும். பட் என்ன நடந்ததுங்கிற ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அனுப்பணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன நடந்து நீங்கள் அனுப்புவீங்க. பட் சப்போர்ட் பேக்கேஜ் பேராமீட்டர் பேக்கப் எப்படி எடுத்து அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் டிரைவ்ல இருந்து வந்து இந்த கார்டு அது போக IGBT டிரைவர் கார்டு ரெடிமேடா கழட்டிட்டேன். ஸோ கழட்டி எடுத்துட்டு இப்போ வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த கார்டு வந்து அதில் மவுண்ட் பண்ணிட்டு எப்படி மவுண்ட் பண்ணுவோம்னு காட்டுறேன். அது போக வந்து நம்ம HMI கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிட்டு 24 வோல்ட் DC நம்ம கொடுக்குறோம் இன்புட் டெர்மினலில். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ ஆன் பண்ணியாச்சு, சப்ளை வருது, டிரைவ் அந்த போர்டு எல்லாமே ஆன் ஆயிருக்கு. கீபேடு கனெக்ட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ கீபேடு மூலமா நம்ம சப்போர்ட் பேக்கேஜ் எடுக்க முடியும். ஸோ அதனால கீபேடு கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். கீபேடு கனெக்ட் பண்ணிட்டோம். எதுவுமே கனெக்ட் பண்ணல, டிரைவ் வந்து ஜஸ்ட் கார்டு மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால எரர் காட்டிட்டு இருக்கோம். அது பிரச்சனை இல்லை. நமக்கு சப்போர்ட் பேக்கேஜ் பேராமீட்டர் பேக்கப் ரெண்டு எடுக்கிறதுக்கு நம்ம 24 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து என்னோட லேப்டாப்ல வந்து டிரைவ் கம்போசர் ப்ரோ அண்ட் ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லேப்டாப் ஓபன் பண்ணிக்கிறோம். இந்த USB கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது கூட கோடு கூட HMI நம்மளோட கீபேடு கூட வந்து USB கனெக்ட் பண்ணிட்டு டிரைவ் கம்போசர் ABB சாஃப்ட்வேர் வந்து ABB டிரைவோட கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் இது, ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இது. இதை கனெக்ட் பண்ணிட்டோம். என்ட்ரி ப்ரோ 2 லெவல் இருக்கு. நம்ம ப்ரோ கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேக்கப் எடுக்கிறோம். என்ட்ரி கனெக்ட் பண்ணி நீங்க எடுக்கலாம். என்ட்ரியில வந்து அந்த டேட்டா வந்து உங்களுக்கு சேவ் ஆகான்னு சரியா அந்த ஃபைல் வெளில வராது, பிக்சர் வராது. ப்ரோ யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்றோம். டிரைவ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர்ல டிரைவ் கம்போசர் ப்ரோ V வெர்ஷன் 2.6 இந்த டிக் மார்க் வந்துருக்கு. இப்போ நேம் வந்துருக்கு ரிவேண்டர் குளோயர் அப்படின்ட்டு. அந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் பேக்கேஜ் பேராமீட்டர் பேக்கப் ரெண்டுமே எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க நமக்கு என்ன கம்யூனிகேஷன் போர்ட் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து கனெக்ட் ஆகும். கன்ஃபிகர் ஆயிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடும். சப்போஸ் கனெக்ட் ஆகல அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, கனெக்ட் ஆகிடும். இல்லைன்னா USB கேபிள வந்து மறுபடியும் வந்து ரிமூவ் பண்ணி போடுங்க, கனெக்ட் ஆகிடும்.
ஒரு சப்போர்ட் பேக்கேஜ் ரைட் சைடு கார்னர்ல டாப் சைடு ஸ்பேனர் மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிங் சப்போர்ட் பேக்கேஜ் வரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆகி ஃபைல் வந்து சிங்க சேவ் பண்றதுன்னு கேட்கும். நீங்க வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க நேம் கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பேக்கேஜ் ஏசிஎஸ் 8080 105 ஆம்ஸ் சப்போர்ட் பேக்கேஜ் இன்னைக்கு டேட் போட்டு நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோல்டர்ல நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளோயர் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வீடியோக்காக நான் மறுபடியும் காட்டுறேன். சப்போர்ட் பேக்கேஜ் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுவும் வந்து ரிவேட்டர் ப்ளோயர் நேம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேக்கப் ரெஜிஸ்டர் கேட்குதா, அதில் போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா பேக்கப் ஆகும். அதுவும் நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் டெஸ்க்டாப் ஏற்கனவே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே ஃபோல்டரில் உள்ள போயிட்டு ரிவேட்டர் ப்ளோயர் பேராமீட்டர் பேக்கப் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முதல் தடவை பண்றீங்கன்னா கொஞ்சம் ஒரு வீடியோ 1க்கு 2 தடவை பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். 2-3 டைம் நீங்க பண்ணி பாருங்க. அது மாதிரி போர்டு வந்து கனெக்ட் பண்றப்போ போர்டுக்கு கீழே வந்து அந்த மதர் போர்டுக்கும் இந்த எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் கார்டுக்கும் உள்ள இடையில வந்து ஒரு அட்டையை எதுவும் வச்சுக்கோங்க. சப்போஸ் பாடி ஷாட் அதோட சப்ளை போயிட்டு ஏதாவது பாடி ஷாட் ஆகிட்டுனா போர்டு ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்கு. அதனால இடையில வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஏதாவது அட்டையோ ஷீட்டோ ஏதோ வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 24 வோல்ட் சப்ளை கொடுத்து செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.